Unpopular opinion. This is the best outfit to be known by mankind. First of all, air circulation வந்து செம்மையா இருக்கும். ஓகேவா? நீ எங்க எப்படி படுத்துன சென்னை வெயிலே உன்னால வந்துட்டு இது பண்ண முடியும். போனஸா இப்போ உனக்கு மூஞ்சி வேர்த்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. கொஞ்சம் எங்கயாவது ஒரு கார்னர்ல போயிட்டு it doubles as a handkerchief. இந்த மாதிரி unpopular opinions தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். Actually இது பாப்புலரான opinion. Girls are poor drivers. இது வந்துட்டு unpopular opinion. ரொம்ப பாப்புலரான ஒப்பீனியன். இது unpopular ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? நான் இங்க வந்துட்டு உடனே ப்ரோ என்ன ப்ரோ உமனுக்கு சப்போர்ட் பண்றேன் அந்த மாதிரி கேவலமா கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன். விமன் வந்துட்டு பேட் டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, நிறைய பேர் சொல்றீங்க. லைக் a lot of men, I hear so many men saying that they are bad drivers. Yes, I know a lot of women that are bad drivers too. இங்க என்ன பிரச்சனைனா, நீயும் ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு போறீங்க. She also knows to drive, you also know to drive. Will you let her drive? அவளை ஓட்டவே விட மாட்டடி. First of all, driving is something நீ வந்துட்டு ஓட்ட தான் நல்லா ஓட்ட ஆரம்பிப்ப. பிராக்டிஸே இல்லனா you will obviously be a bad driver. இங்க வந்துட்டு அவங்க bad driver ஏன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். Because most of these women don't get a chance to drive, even their families. ஃபேமிலில கூட அப்பா தான் ஓட்டணும் இல்ல தம்பி தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லனா வந்துட்டு டிரைவர் போட்டு ஓட்டுவாங்களே தவிர பொண்ணை ஓட்டுறதுக்காக விடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனாலேயே நம்ம I feel like இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்த்தா it makes sense why women have been bad drivers, because we don't let them drive da. Why are we in charge of driving for some reason? ஏன் நானும் passenger princess-ஆ இருக்கிறதுல எனக்கும் ஆசை தான் பின்னாடி உட்கார்ந்து ஃபோன் நோண்டு வரணும்னு. So I think we should take a stand and லூசு மாதிரி நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு போகாதீங்கடா. கொஞ்ச டைம் அவங்களையும் ஓட்ட விடுங்க, கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா decide if they are good drivers or bad drivers. முழுவா சொல்லிக்கிறது women are bad driver. Acceptance is better than arguments. Oh my god, இது வந்துட்டு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இது ரியலைஸே ஆச்சு. ஓகேவா? என்னன்னா ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது எப்போ நம்ம பண்ணணும்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ங்கிற போது மட்டும் தான் ஆர்குமெண்ட் பண்ணணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாள் நான் டிஃபென்சிவா யார் ஏதாவது என்னை பத்தி ஏதாவது சொன்னா உடனே சொல்லிட்டு ஆக ஆரம்பிச்சேன். அது எனக்கு and people started calling me Rahul Dravid because I defended a lot. நான் வந்துட்டு பெஸ்ட் இது சொல்லிட்டா. VIP படத்துல தனுஷ் வந்துட்டு ஒரு சீன்ல இருக்கும், இந்த மாதிரி உனக்கு என்னப்பா நான் தோக்கணும் அவ்வளவுதானே, நான் தோத்துட்டேன். This will first of all conserve so much energy. நீங்க வந்துட்டு நிறைய சண்டை போட தேவையில்லை, சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய இடத்துல சண்டை போடாம இருந்தாலே சந்தோஷம் தானா வரும் தெரியுமா? See, I'm not running away from fights, okay? I'm just having the fights that are meaningful. சில பேருக்குலாம் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னே தெரியல. நீ அக்செப்ட் பண்ணிட்டு வெச்சுக்கோ, அவன் போய் ராத்திரி சந்தோஷமா தூங்குவான். நீயும் அக்செப்ட் பண்ணல, உனக்கும் அவனுக்கும் சண்டை, நான் ரெண்டு பேருமே தூங்க மாட்டீங்க. இந்த விஷயத்தை எல்லா இடத்துலயும் இது பண்ணலாம். ரைட் ஃப்ரம் ரிலீஜியன் ப்ராப்ளம்ஸ் லைக் சாதி மதம் ப்ராப்ளம்ஸ் கூட இப்போ ப்ரோ உனக்கு உன் மதம் பிடிச்சிருக்கு ப்ரோ, எனக்கு என் மதம் பிடிச்சிருக்கு ப்ரோ, சில் தான் ப்ரோ, யூ ஹேவ் ஃபன், ஐ ஹேவ் ஃபன், ஐ அக்செப்ட் ஹூ யூ ஆர், யூ அக்செப்ட் ஹூ am I அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. such a good statement. This should be a popular opinion. என்ன கேட்டா தாஜ்மோலா காதல் குரு. Oh my god, I'm not beefing because I give காதல் advice also. நார்மலா ஒரு போற பொண்ணை விட செக்சுவலா இருந்துச்சுனா ஓகே இந்த பொண்ணை அப்ரோச் பண்ணலாம்ங்கற. I actually have stopped giving காதல் advice கொஞ்சம் ஓரளவுக்கு, because எனக்குமே I realized how serious, how careful I have to be with these topics. Okay, because நான் வந்துட்டு ஒரு primarily ஒரு 16 to 24 ஏஜ்ல இருக்கிற ஆடியன்ஸை தான் நான் கவர் பண்றேன் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நான் எதை வேணாலும் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு just because it's getting views ன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் it's going to be problematic to the people itself. For example, இப்போ நான் ஒரு K2K ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்றேன்ல இன்ஸ்டாகிராம்ல, அதுல 5th எபிசோட் நான் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு எபிசோட் பண்ணேன். It was taken so out of context that நான் என்ன சொல்ல வந்தனோ அது வெளியே வராம வேற ஏதோ ஒரு விஷயம் வெளியே வந்து it just proved to be bad, even though ஒரு நல்ல விஷயம் நடந்தது, which was conversations happened. நிறைய பேர் வந்துட்டு என்ன திட்டுறாங்களோ ஏதோ திட்டிக்கிட்டோம், பட் அட்லீஸ்ட் அதை பத்தி பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தவிர நிறைய பேர் வந்துட்டு அது தப்பான கண்டெக்ஸ்ட்லயோ தப்பான கண்ணோட்டத்துல எடுத்துக்கிட்டதுனால it was harmful as a whole. லைக் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் I felt like நானுமே வந்துட்டு நிறைய இடத்துல வேற மாதிரி எழுதி இருக்கலாமோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு I actually started taking more effort, more like careful-ஆ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இவர் என்னன்னா இவர் ரேண்டமா ஏதோ சொல்றாரு. You shouldn't give this people a platform itself. ஏன்னா bro, some of the stuff he says is so abysmal. like சோ பார்ட்னர் சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. 30 நாளில் சைக்காலஜி படிப்பது எப்படின்னு ஏதாவது ஒரு புக் படிச்சுட்டு அறகுறையா அதை புரிஞ்சுக்கிட்டு என்னமோ ஒரு பிஏ பப்ளிக் கொடுத்தா அவங்க ஏத்துப்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் நம்மள அடிக்கிற அளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆயிக்கலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட்ல வராங்களே தவிர எனக்கு புரியலடா எப்பா. I am also trying to be better. நான் வந்து யோசிச்சு தான் நான் கண்டென்ட் பண்றேன். அதனால தான் K2K has it really come in like a while, like ரொம்ப நாள் ஆச்சு. பட் யா வரும். I will also and
மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஐ சே ஆர் மை ஒப்பீனியன்ஸ் அண்ட் வாட் ஐவ் சீன். ஓகேவா, அவ்வளவுதான். தவிர இதுதான் கரெக்ட், இதுதான் இதுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கல. இந்த ஆள் என்னமோ இவனுக்கு தான் எல்லாமே தெரியும், நான் தான் கடவுள், எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி. நீக் இஸ் பெட்டர் தென் டிராகன். நோ வே. எனக்கு நீக் பார்க்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோட ரீல்ஸே படமா எடுத்தா அப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ஐ அம் நாட் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ ஆர் த மூவி, ஐ அம் ஜஸ்ட் சேயிங் ஹவ் இட் இஸ். ஏன்னா இப்போ என்னோட ரீல்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ என்னோட ரீல்ஸ்ல வந்துட்டு நான் காதலை காட்டுறேன்னா, நான் ஏன் வந்துட்டு கட்ட 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 கட்டன்னு போறேன், ஏன் வந்துட்டு ரஷ் பண்றேன், அந்த மாதிரி ஏன் வந்துட்டு டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப மொனாட்டனஸா, என்ன சாப்பிட்ட, பூரி பூரி எதுக்கு சாப்பிட்ட, பசிச்சுது, அந்த மாதிரி ஏன் இருக்குன்னா, ஏன்னா 1.5 நிமிஷத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிற போது நான் அந்த மாதிரி தான் எழுதி ஆகணும். பட் ஆனால் ஒரு படம் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா you have 3 hours. 3 மணி நேரத்துல you can character establishment பண்ணலாம், கேரக்டர்ஸ்க்கு ஆர்க் கொடுக்கலாம், நீங்க வந்துட்டு பேசுற விதத்தை லைக் ஒவ்வொரு கேரக்டருக்கு டெப்த் அந்த விஷயத்துல நீங்க கொண்டு வரலாம். you have so much time to play with this stuff. அங்க போயிட்டு வந்துட்டு எவ்வளோ ரீலுக்கு எடிட் பண்ண முடியுமோ அது அவ்வளோக்கு ரீலுக்கு எடிட் பண்ணிருக்காங்க. அதனால தான் I feel like the movie is doing better in reels than actual theaters. Deena, please தான், நீங்க வந்துட்டு you are very good at acting. Stick to it. Because எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் பவர் பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ண 2 படமே I've been like pretty disappointed with him. ப்ளீஸ் தான் படத்துக்கு போ, ப்ளீஸ் தான். எவ்வளோ படம் வடச்சென்னை 2 இருக்கு, அந்த ஹிந்தி படம் ஏதோ பண்ணுறீங்க அது இருக்கு, அது மட்டும் ஹாலிவுட்ல ஏதோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போங்க, நான் போய் அதை பாருங்க ப்ளீஸ் தான். நிறைய படங்கள் நாட் ஜஸ்ட் நீக் தான், நிறைய படங்கள் அதான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா வந்துட்டு படத்தை வந்துட்டு ரீல்ஸ்க்கு எடிட் பண்ற மாதிரி எடிட் பண்றாங்க. பேசிங்னு ஒன்று இருக்கு, இந்த கட்ஸ் இந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் வந்துட்டு யூ ஹேவ் டு லெட் இட் சிங்க் இன். ஒவ்வொரு டைலாக்கும் கொஞ்சம் கேப் போடணும். யூ ஹேவ் டு. ஏன்னா ரியல் லைஃப்ல யாரும் அப்படி பேசிக்க மாட்டாங்க. ஓ அப்படிலாம் பேசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேசிங்கும் ஃபிகர் அவுட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வே ஐ ஃபீல் லைக் தி மூவி. நிறைய ஐ சா ஒன் லெட்டர் பாக்ஸ் ப்ரோ. லெட்டர் பாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு, ஓகேவா? அதுல யாரோ ஒருத்தன் தாஜ்மோலா மற்றும் கொண்டாடு பெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அது 100 லைக். என்ன கலாய்க்கிறீங்க, தட் இஸ் செகண்டரி. பட் ஆனா இட் மேக் சென்ஸ். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் 900 should be 90 and 9000 should be 900. Makes so much sense. இது எனக்கு சின்ன வயசுல தமிழ் படிக்கும் போதுலேயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா 90ன்னு சொல்லுங்களேன், ஆனா 90னா 90 தொண்ணா 9 100 90 ரைட். அது வந்துட்டு 90, ஆனா அது 90. 900 சொல்லும் போது எனக்கு 9000 தான் வருது, ஆனா அது வந்துட்டு 900. I hate the last bottom part of the cone ice cream and which has the chocolate in that. Bro, ஹலோ, ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப். எஸ்பெஷலி நீங்கள் அருண் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த ஐ கோடுன்னு சம்திங் இருக்கும். அதில் வந்துட்டு அந்த கீழே ப்ரொமோஷன் இல்லைடா ப்ளீஸ் டே, ப்ரொமோஷன் இல்லைடா, நான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும்டா, அதனால தான் நான் சொல்கிறேன். கீழே வந்துட்டு அந்த இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கடைசியில் அது கடிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அங்கேயே ஒரு லைஃப் லெசன் கூட சொல்லியிருப்பேன். நீங்கள் அவசரப்பட்டு கீழே இருக்கிறத ஃபஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஐஸ்கிரீமே சாப்பிட முடியாது. அதனால நிறைய லைஃப் லெசன்லாம் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை ரஷ் பண்ணக்கூடாது. வென் யூ கெட் டு இட் ஆன் இட்ஸ் டைம், நத்திங் வில் பி மெஸ்ஸி. யூ வில் ஈஸியாக அதை நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் என்ன இங்கே இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு பிடிக்க வருது, ஓகேவா? அருண் ஐஸ்கிரீம் வாசன்ட் லைக் திஸ். இப்போ வந்துட்டு நான் ரீசெண்டாக சாப்பிட்டேன், எனக்குமே அந்த லாஸ்ட் பார்ட் பிடிக்கல. ஏன்னா ஒரு மாதிரி இப்போ ரொம்ப மருந்து மாதிரி டேஸ்ட் ஆகுது எனக்கு, ஒரு மாதிரி அது பிடிக்கல ப்ரோ. பேக் இன் த டே பேங்கர் ஐஸ்கிரீம் ப்ரோ. அருண் ஐஸ்கிரீம் தான் ப்ரோ கூலே. Dhoni needs to retire and become CSK coach. A player can be in the spot and also Dhoni's mindset. I mean, it makes sense, but ஆனா நடக்கிறதுக்கான இது ரொம்ப கம்மி. ஓகே, at this point நான் இது சொல்கிறேன். இது வந்துட்டு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ், என்னோட பர்ஸ்பெக்டிவ்னே வச்சுக்கோங்களேன். I feel like தோனி வந்துட்டு ஏன் ஆடுறாருன்னா, not just because Dhoni wants to play, but Dhoni has become ஒரு மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஐபிஎல்ல. ஏன்னா ஐபிஎல்லோட பாதிக்கும் மேலே இருக்கிற மார்க்கெட்டே வந்துட்டு தோனியால தான் இருக்குது. இப்போ தோனி போயிட்டாருன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு ஐபிஎல் பார்ப்பாங்கங்கிறது தெரியல. அந்த பயத்திலே தோனி திரும்ப ஆட வைக்கிறாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஓகேவா? அது எப்போ மாறும், எப்போ நம்ம ஒரு டீமா சப்போர்ட் பண்றோமோ. எனக்கு அதனாலே என்னமோ எனக்கு இப்போ ரீசெண்டா ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போதுலாம் காண்டாகுதுரா ஒரு மாதிரி. ஏன்னா ஜடேஜா அவுட் ஆகும்போது அவ்வளோ சத்தம், இந்த ஒரு அம்மா வந்துட்டு வெளியே பேசுது, அவ்வளோ அசிங்கமா பேசுது. ஜடேஜா அவுட், தோனி வந்துட்டு அவர் எப்படிங்க தோனி வந்து தோனி அடிக்க விடாம அந்த ரவீந்திரா பையன் அடிக்கிறான், அவன் நான் தடவிட்டே இருந்தான். தடவுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தட் சவுண்ட்ஸ் ராங். நின்று ஆடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யூ கான். அந்த இடத்துல ஒரு பிளேயர் அவ்வளவு நேரமா நின்று ஆடுறாருங்கிறதே பெரிய விஷயம். யூ ஹேவ் டு சப்போர்ட் them. He deserves it. It's a team. The team has to win. At the end of the day அதுதான் வந்துட்டு மேட்டரே தவிர, இவருக்கு எப்படி தோனி வந்துட்டு வந்தாரு, எப்படி தோனிக்கு சான்ஸ் கொடுக்காம பண்ணா எப்படி? நீங்க சிஎஸ்கே ஆடுறத பார்க்க வரீங்க, தோனி ஆடுறது பார்க்க வரல. ஐயோ. ஆல்சோ கொஞ்சம் எங்க இருந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா, முன்னாடிலாம் ஐபிஎல் வந்துட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ஐபிஎல் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட் பார்க்குற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்துட்டு ஏதோ அது மோர் தென் ஸ்போர்ட் இட் ஹஸ் பிகம் என்டர்டெயின்மெண்ட், சம்திங் தட் மேக்ஸ் மணி, சம்திங் தட்ஸ் லைக் கமர்ஷியல். எல்லாமே ஒரு வகையில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பணம், மோர் மணி ஹவு டு கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் த மேட்ச் ரூல்ஸ், ஏன்னா வந்துட்டு ஒரு காலத்தில் ஐபிஎல்ல பேட்ஸ்மேனுக்கும் பவுலிங்க்கும் ஈக்குவல் அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ த பாலிசிஸ் அண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரன் அடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு. ஸோ அதெல்லாம் தே மேட் சேஞ்சஸ் ஆன் த பிட்ச், தே மேட் சேஞ்சஸ் ஆன் த பால், எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச் நவ். Like the cricketers are able to hit like 286 and all. இப்போ ரீசெண்டா SRH 286 ரன் எடுத்தாண்டா. மனசாட்சி இருக்காடா? how is it possible? ஒரு காலத்துல 220ங்கிறது அன்அட்டைனபிள் ஸ்கோர், ஓகேவா? 220 230லாம் இது பண்ணி அடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ 286 ஜாலியா அடிச்சு போயிடுறாங்க. சம்திங் டு திங்க் அபவுட் இல்ல, எப்படி வந்துட்டு பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இட்ஸ் அன்ஃபேர் டு த பவுலர்ஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் யாரா எவ்ரிதிங் ஹஸ் பிகம் அ பிசினஸ், ஆர் நான் இதெல்லாம் இப்போதான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேனா இல்லை என்ன கதை எனக்கு தெரியல எனக்கு. பட் யா சம்திங் டு திங்க் அபவுட். மேக்கிங் அப் அ பெட் இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட்லெஸ் ஸ்டோர், இட்ஸ் கோனா பி மெஸ்ஸி அகைன். ப்ளீஸ் டாடி, இது மாதிரி ஒரு டம்மான விஷயம் நான் கேட்டதில்லை, ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கேட்டு. சரி, ஒரு விஷயம் அழுக்காவிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை கிளீனே பண்ண மாட்டீங்களா? சரி, நீங்களும் குளிச்சா நாளைக்கே வந்துட்டு அழுக்காயிருவீங்க, கிளீன் பண்ண மாட்டீங்களா? எப்படியும் ஹேர் கட் பண்ணாலும் வளர்ந்துறதான் போதும், அதுக்குன்னு ஹேர் கட் பண்ணாம இருக்க போறீங்களா? ப்ரோ, நான் இது ஒன்று கத்துக்கிட்டேன்டா. லைக் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு தூங்குறீங்களா? அதோட எந்திரிச்ச உடனே பெட்டை கிளீன் பண்ணிட்டு போங்களேன். ராத்திரி வரும்போது நீங்க அதை கிளீன் பண்ண கூட இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நீட்டா இருக்கும். அப்போ ஒரு தூக்கம் வரும் பாரு. பரவாயில்ல, நீ வந்து சாதிச்சிட்ட, வாழ்க்கையில் ஏதோ பெருசா பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது யா. ஆனா வந்துட்டு நான் இவ்வளோ பேசுறேன்ல, இப்பவே என் பெட்டை பாருங்களேன். ஸோ வந்துட்டு இவ்வளோ பேசுவேன் இன்டர்நெட்டில், ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கேட்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன். பார்க்க ஒல்லியாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இருக்கும். மனசு ஓகே. Search of பட்டாம்பூச்சி, you only get கருப்பாம்பூச்சி. We chase one and another one chases us. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பட்டாம்பூச்சியை பிடிக்க போனேன், ஆனா கருப்பாம்பூச்சி தான் கிடைச்சது. உன்னை தேடி நான் ஓடி போனேன், உன்னை பார்த்து நான் ஓடி வந்துட்டேன். வாழ்க்கை எப்படிதான் இருக்குல்ல. we are so obsessed with the chase. Like ஒரு விஷயத்தை எப்படியாவது இது பண்ணி ஏதோ நம்ம அந்த பிரெடேட்டர் மாதிரி ஆக்ட் பண்றோம். ஓ, எப்படியாவது சேஸ் பண்ணி பிடிக்கணும்டா, அப்பதான் அதுக்கு நம்மளுதுரா. சம்டைம்ஸ் விடுங்களேன், let life choose the one for you. விடுங்க, நீங்களா உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பட்டாம்பூச்சியை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீங்க இப்படி 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 அதை பக்கத்தில் போனால் ரொம்ப ட்ரை பண்ணால் அது பறந்துடும். சம்டைம்ஸ் நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க, உங்கள் மேலே வந்து உட்காரும். அதுதான் வரட்டுமே. அப்போ உட்காரும் போது எவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங் வருது. லைக் யுவர் சூசன் யுவர் இதுங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் ஆசைப்படுங்க. எதுக்கு வந்துட்டு அனிமல் இஸ் அ மாஸ்டர் பீஸ். யூ நோ வாட், யா. பட் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் மாஸ்டர் பீஸ் சொல்றீங்கிறது இருக்கு, ஓகேவா? இப்போ நான் அனிமல் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது நான் சொல்றேன். ஓகே, எனக்கு வந்துட்டு throughout the movie from the beginning to the end ரன்பீர் கபூர் வந்துட்டு ஒரு 5 வயசு குழந்தையா தான் தெரிஞ்சான், ஓகேவா? ஏன்னா he is a kid who wasn't given enough attention by his dad. ரொம்ப டாடி இஷ்யூஸ், அப்பா வந்துட்டு ஒழுங்கா அவனை பார்க்கல. ஸோ அதை கடைசி வரைக்குமே அவன் குழந்தையாவே இருந்துட்டான்ங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நீங்க அந்த அவனை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பிஹேவ் பண்றது பாருங்களேன். அப்பா அப்பா பாத்தீங்களாப்பா, அப்பா உங்களுக்காக இது பண்ணிருக்கப்பா, அப்பா நீங்க இது பண்ணி, அப்பா என் கூட வரீங்களா, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி தான் இருந்தானே தவிர அவன் எந்த இடத்துல எனக்கு மாசா தெரியல, சேடா தான் தெரிஞ்சது. பாவம், இந்த குழந்தைக்கு போய் தெரப்பி கூட்டு போங்கடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த விதத்தில் நீங்க அனிமலை பாத்தீங்கன்னா இட்ஸ் a very nice movie. இல்ல அனிமல் தான் மாசு, நான் இப்படி போய் என்னோட பொண்டாட்டியை அடிப்படா, பொண்டாட்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தனா, இட்ஸ் the problems on you. It's not a masterpiece. You are just messed up. Money can actually buy love, not gonna lie. I will make this clearer. Money can't buy love, money can buy confidence. அதாவது இப்போ என்கிட்ட காசு இருந்துச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ, என்னால் இவளை இந்த இடத்துக்கு கூட்டு போக முடியும், என்னால் இவங்களுக்காக இது பண்ண முடியும், என்னால் தைரியமாக ஒருத்தங்கிட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், பிகாஸ் ஐ எம் சேஃப் அண்ட் இதுங்கிறது. அதுதான் வந்துட்டு அது கொடுக்க கான்ஃபிடன்ஸ் தருமே தவிர லவ்வை வந்துட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்டா. பிகாஸ் ஒருத்தங்க காசுக்காக தான் உங்ககிட்ட வராங்கன்னா அது தப்பு. காசுனால நீ கான்ஃபிடன்ஸாக இருக்க, அதை பார்த்து ஒருத்தங்க பிடிச்சி வராங்கன்னா அது வந்துட்டு கரெக்ட். இது ரொம்ப ஒரு மாதிரி கிரே ஏரியா தான், புரியுது? இட்ஸ் லைக் இட் சவுண்ட்ஸ் வெரி ஃபக், பட் இட் வில் மேக் சென்ஸ் இஃப் யூ திங்க் அபவுட் இட். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நிறைய நேரத்தில். அகைன் மை ஒப்பீனியன் ஒன்லி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காதலில் ஏன் விடுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களே அவங்க மேலே நம்பிக்கை கம்மியாக இருக்கிறதுனால தான். அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதுன்னா காசு வரும்போது வருது, அதனால இது வருது. இட்ஸ் திஸ் ஒன்லி, நாட் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது கேட்க. யா, ஸோ அதோட இந்த அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது அன்பாப்புலர் ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட்
கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் யூஸ் இட் டு மேக் another வீடியோ. அண்ட் அடுத்த வீடியோவில் நீ வந்துட்டு பனியன் போடக்கூடாது, லுங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே போடாதீங்க. நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வெயில் அடிக்குது. நீ வந்து ஏசி போட்டு தெரியா, நீ வந்து கரண்ட் பில் கட்டுறியா எனக்கு. பாய்.